பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகின்றேன். எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் ஊழியத்தின் சார்பிலும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். கடந்த 3 நாட்களாக என்னுடைய மகனும் நானும் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். எங்களை அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் டிக்சன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு துணைவியாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போல் சபையின் சேர்மன், ட்ரெஷரர், செக்ரட்டரியாக இருந்து ஊழியத்தை செய்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றி. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கேட்கலாம் அதில் என்ன சந்தோஷம்னு. ஒரு 10 நாள் சிக் பெட்டில் நீங்கள் இருந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஆலயத்தின் மேன்மை எவ்வளவு பெரியது என்று. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா சுகம், பலன், ஜீவனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை துதித்து நன்றியோடு வாழ வேண்டும். பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல சென்னையிலே நாங்கள் பைபிள் கால்ஸ் என்ற ஒரு ஊழியத்தை குடும்பமாய் செய்து வருகிறோம். என்னுடைய அன்பு கணவர் ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அவர்கள் நன்றாய் வேதத்தை போதிக்கிறவர்கள். எங்களுக்கு பைபிள் கால்ஸ் என்ற ஒரு வேதாகம கல்லூரி இருக்கிறது. அது விசுவாசிகளுக்காக நடத்தப்படுகிற கல்லூரி. அதில் நாங்கள் முழு வேதத்தையும் சபை பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கற்றுத்தருகிறோம். விசுவாசிகள் அவர்கள் சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உலகத்தின் பல நாடுகளிலிருந்து ஆன்லைன் மூலமாக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறார்கள். நேரடியாகவும் மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள். எங்களுக்கு பைபிள் கால்ஸ் என்ற ஒரு திருச்சபை உண்டு. அதோடு கூட பைபிள் டிவி என்ற 24/7 ஒரு பைபிள் தொலைக்காட்சியும் இருக்கிறது. பைபிள் கால்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனலும், ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற ஒரு யூடியூப் சேனலும் இருக்கிறது. உங்களில் ஒரு சிலர் அதில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா இன்னைக்கு சர்ச் பண்ணி பைபிள் கால்ஸ்னு சர்ச் பண்ணுவீர்கள் என்றால் இதில் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய செய்திகள் இருக்கிறது. எங்கள் ஊழியம் சத்தியத்தில் நிற்கிற ஊழியம், சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியம். ஆகவே ஊழியம் எல்லாமே வசனத்தின் அடிப்படையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஷார்ட் வீடியோ, டுடேஸ் விக்ட்ரி என்று நாங்கள் வெளியிடுகிறோம். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ஒரு சில கைகள் தான் தூக்கப்படுது. பார்க்கலைன்னா இன்றைக்கி போய் டுடேஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ எவ்ரிடே, ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். பட் இட் கேரிஸ் காட்ஸ் கைடன்ஸ், காட்ஸ் கம்ஃபர்ட், காட்ஸ் கவுன்சில் அண்ட் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். உலகமெல்லாம் இருக்கிற பல தமிழ் மக்கள் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு இலக்கிய ஊழியம் உண்டு. என்னுடைய பாஸ்டர் ஆண்ட்ரூவும் என்னுடைய கணவரும் நானுமாக பல புஸ்தகங்களை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். இந்த வார்னால் புக்கெல்லாம் அனுப்ப முடியாமல் சில புஸ்தகங்களை மாத்திரம் நாங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். அள்ளித்தூவும் இதையே சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் என்றது போல் அந்த வார்த்தைகள் சுமந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. இதே போல் ஸ்மால் புக்லெட்ஸ் பின்னாக இருக்கிறது. முக்கியமாக ஃபேமிலிக்கு வேண்டிய புக்லெட்ஸை மற்ற எடுத்து வந்திருக்கிறோம். ஃபேமிலி பேக் அண்ட் 5 புக்லெட்ஸ் ஒரு பேக்கும், 10 புக்லெட்ஸ் ஒரு பேக்கும் இருக்கும். உங்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஜெபங்கள் 200. ஒரு ஸ்திரீ கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் 100. இந்த புக்கு ரொம்ப பவர்ஃபுல் புக்கு. பல வருடங்கள் கன்சீவ் ஆகாத பெண்களுக்கு இதை பரிசாக கொடுக்கும் பொழுது விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்து கன்சீவ் ஆனதற்கு பல சாட்சிகள். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் 200. அதை விட அடுத்து வளர்ந்து நிற்கிற டீன்ஸுக்கு கிஃப்ட் பண்ண வேண்டிய டீன்ஸ் ப்ரேயர் 200. அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் ஹீலிங் there is a booklet, faith confessions and commands for your healing. இன்னும் few more booklets are there. என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு பேக்காக வாங்குங்கள். யாருக்காவது நீங்கள் அவுட்ரீச் பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக சிக்காக இருக்கிறவங்களுக்கு திஸ் வில் பி அ ரியல் கிஃப்ட். சோர்ந்து போன அவர்களுடைய உள்ளங்கள் விசுவாசத்தோடு
அறிக்கையிட இந்த புஸ்தகம் ரொம்ப உதவி செய்யும். பாடியில் உள்ள அத்தனை ஆர்கன்ஸ் நேமும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபார் த ப்ரொடெக்ஷன், ஃபார் ஹீலிங், இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். இன்றைக்கும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். உலகத்தில் நமக்கு இருக்கிற மேன்மையிலும் எஃப் மேஜர் பெரிய மேன்மை எது என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. அவர் தான் நம்முடைய எல்லாம் மேன்மை. ஸோ இந்த பாடலின் வரிகள் சொல்கிறது, தேவன் என்னோடு இருக்கின்றார். சொல்லுங்க. ஏன் சோகமாக இருக்கிறீங்க? ஆலயத்தில் சந்தோஷமாக இருக்கணும். சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாது இருக்கின்றார். ஒரு நல்ல பாடல். ஜெப வேளையிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாது இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். மலைகளின் மேலே ஏறினாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், வானத்திலே நான் பறந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். மலைகளின் மேலே ஏறினாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், வானத்திலே பறந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். கைத்தட்டி சொல்லுங்க. என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாது இருக்கின்றார். சொல்லுங்கள். என்னை விட்டு விலகாது இருக்கின்றார். என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஐம் சாரி, இன்னைக்கு என்னுடைய த்ரோட்டு கொஞ்சம் சரியில்லை. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். Let's turn to the book of Acts. Book of Acts chapter 10. அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு செய்தியை நம்மோடு கூட சொல்லுகிறது. வேதத்திலே ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற சுவிசேஷ புத்தகங்கள் 4. அதை அடுத்து வருகிற ஒரு சரித்திர புத்தகம், அதாவது சபை சரித்திர புஸ்தகம்தான் அப்போஸ்தல நடபடிகள். இதில் பல செய்திகள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் பலனடைவதற்கு. மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன்.
இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு மனிதனை குறித்து வேதம் இங்கே சொல்கிறது. அவர் ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு புறவினத்தார். அந்த புறவினத்து மனிதன் தேவனை குறித்து அறிந்து தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். வசனம் 2 உங்கள் கவனத்தை திருப்பும்படியாய் கேட்கிறேன். A devout man and the one who feared God with all his household, who gave alms generously to the people and prayed to God always. இந்த கொர்நெலியுவை குறித்து 4 காரியம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறது. நீங்கள் என் கூட சொல்லணும், சரியா? அவன் தேவ பக்தி உள்ளவன். சொல்லுங்க. A devout man. அவன் ஒரு தேவ பக்தி உள்ளவன். And the one who feared God. தேவனுக்கு பயந்தவன். அவர் மட்டுமல்ல, with all his household. தன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷர். 3வது சொல்லுகிறது, ஜனங்களுக்கு ஏராளமாய் தர்மங்களை செய்தவர். 4வது தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு உலகத்திலே காண முடியாத ஒரு காரியம் என்று உண்டென்றால், அரிதாயிருக்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டென்றால், ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுதல் என்பது இன்றைக்கு உலகத்திலே இல்லை, சபைக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து கொண்டு கரைந்து கொண்டு போவது போல இருக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ தேவனுக்கு பயந்து தேவனை நேசித்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் உன் ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மிலே அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை, கேட்கப்படவில்லை. God is a God who answers all our prayers. He listens to our cries. He is ready to answer all our prayers. But before that, He expects certain things in our life. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். 2 நாளைக்கு முன்பதாக நாசா இடத்திற்கு எங்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள், இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் என்பதை குறிக்கின்ற ஒரு அழகான அங்கே ஒரு ஒரு கிராஃப்ட் வச்சு அதை எப்படி அதுக்குள்ளெல்லாம் இருந்தாங்க என்று பார்த்தோம். அதில் தேங்க்யூ சிஸ்டர், அவங்க தூங்குகிற இடம், அவங்களுடைய ரெஸ்ட் ரூம், அவங்க உட்கார்ந்துருக்கிற சேர், இதெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு வேளை அது விஞ்ஞானபூர்வமாய் பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் அதை பார்த்தேன். 2 சின்ன சேர் தான், அந்த சேரில் தான் உட்காந்துருக்கணும். அவங்க பெட்டு படுக்கிற கவுச் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நம்மளை மாதிரி குஷன் அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவங்க பாத் எடுக்கிற ரூம் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு எப்படி டவல் வச்சு தொடச்சிட்டு வருவாங்களா என்னன்னு தெரில. ஸ்பேஸில் போகிறவங்க சாப்பிட்ற சாப்பாடெலாம் நம்மளை மாதிரி பர்கர், சிக்கன் 65 அப்படிலாம் சாப்பிட முடியாது, ஃப்ரைட் ரைஸில் அப்படிலாம் சாப்பிட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி ஒரு ஃபுட்டு, அதை தான் சாப்பிட முடியும். இது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப்புக்கே ஒருவர் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையை, கண்ட்ரோல்டு லைஃப் லீட் பண்ணினால், ஒரு நித்தியமாய் பரலோகத்திலே நாம் வாழப்போகிறோம். we are going to live an eternal life. then how much more we should be careful to live in this life என்று ஆண்டவரின் உள்ளத்திலே பேசினார். இந்த மனுஷனை குறித்து பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. he led a God pleasing life. he had a God fearing life.
He had a God-centered life. And he had a life to seek God through prayer. இன்னைக்கு இந்த காலையில் உங்கள் எல்லார்ட்டையும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், உன் வாழ்க்கை இப்படி இருந்தால் உனக்கு நான் தருகிற பதில், கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. verse 31. கொர்நேலியுவே, படிங்க பார்க்கலாம். 31வது வசனம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ். உங்கள் பைபிளை திறக்கலாமா? புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. Cornelius, your prayer has been heard and your alms are remembered in the sight of God. கடவுள் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். God has heard my prayers. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய எல்லா தியாகமான வாழ்க்கையை பார்த்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ரொம்ப பைபிள் சொல்கிற ஒரு அடைமொழி, காட் ஃபியரிங் மேன். பைபிள் முழுவதும் தேவனுக்கு பயந்த பல மனிதர்கள் இருந்தார்கள். தேவனுக்கு பயப்படுதல் என்பது ஆண்டவர் அடிச்சிருவார், நம்மளை நொறுக்கிடுவார், அப்படி அல்ல. டீப் ரெவரன்ஸ் அண்ட் அ ரெஸ்பெக்ட் ஃபார் காட்ஸ் ஹோலினஸ் அண்ட் காட்ஸ் அத்தாரிட்டி. டீப் ரெவரன்ஸ், ஒரு ஆழமான மதிப்பு, டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் ஹோலினஸ் and for his authority. That is called a devoted life. That is godliness. Loving, humble obedience that prompts to hate evil. If you really love the Lord, if you really fear the Lord, then you will hate evil. Bible says you will hate evil. நீங்கள் தீமையை வெறுப்பீங்க ஆண்டவருக்கு பயந்தா. ஆண்டவருக்கு பயந்தால் அவர் சமூகத்தில் அவரை தொழுது கொள்ளும் பொழுது பயத்தோடு பக்தியோடு தொழுது கொள்வோம். இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த கொர்நேலியுவை போலவே இன்னொரு மனிதன் இருந்தான். அவன் 100க்கு அதிபதி என்று நாம் வாசிக்கிறோம். உங்கள் கவனத்தை வசனத்துக்கு நேராய் திருப்ப விரும்புகிறேன். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 8 verse 5 இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க அவனுடைய வார்த்தைகள், ஆண்டவரே. அவன் ஒரு 100க்கு அதிபதி, ஆர்மியில் பெரிய ஆஃபீஸர். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த சாப்டர் அன்னைக்கு காலையில் நான் வாசித்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஒரு செஞ்சுரியன், அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் குணமாக்கணும்னு கேட்குறான். ஹி வாஸ் ஸோ ஹம்பிள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து குணமாக்குறேங்க. இல்லை ஆண்டவரே, நீங்கள் வரலாம் வேண்டாம், நீங்கள் ரொம்ப பெரியவர், நீர் தேவனுடைய குமாரன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா என் வேலைக்காரனை போய் என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், நான் இதை செய்யினா செய்கிறான். ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் சொல்கிறதையே வேலைக்காரை செய்யும்போது, என் வார்த்தைக்கே அவ்வளோ அதிகாரம் இருக்கும்போது உங்கள் வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும். இதை சொன்ன உடனே ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். அழகாக இருக்குது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசுவையே அவனுடைய வார்த்தைகள் ஆச்சரியப்படுத்திடுச்சு. ஒரு காட் ஃபியரிங் மேன், ஒரு காட் ப்ளீஸிங் மேனுடைய லைஃபு இயேசுவை ஆச்சரியப்படுத்தும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கேன் யூ ப்ரூவ் யுவர் லைஃப் டு ஜீசஸ்? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவற்றை நிரூபிக்க முடியுமா? பாருங்கள், ஆண்டவரே, நான் உங்களை எவ்வளவா நேசிக்கிறேன்,
நான் சொல்லலாம் நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனால் அவர் சொல்லணும். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார்ல. பேசுங்களேன் கொஞ்சம். சொன்னாரா சொல்லலையா? எங்கே சொன்னார்? லூக்கா 7 சொன்னார். அவள் பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றி கண்ணீரால் கழுவி அவர் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது அவர் சொல்கிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஒரு சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஜீசஸ். அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். அதுதான் பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒரு கோர்ஸை முடித்து விட்டு ஒரு டிகிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற ஒரு சர்டிஃபிகேட், அது இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் காட் கிவன் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கும், மேன்மையாகவும் வைக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை ஆச்சரியப்படுத்தின விசுவாசம் இந்த செஞ்சுரியனுடைய விசுவாசம். இயேசுவை ஆச்சரியப்படுத்தின அன்பு அந்த பாவியான ஸ்திரீயின் அன்பு. இன்றைக்கு காலையில் நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களை ஆச்சரியப்படுத்தணும் ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இன்றைக்கி இப்படி ஒரு ஆசை இருக்குது? எத்தனையோ நேரம் அது வேணும், இது வேணும், இது வேணும்னு ஆண்டவற்றை கேட்குறோம். என் வாழ்வு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்வாக இருக்கா? ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வாழ்வாக இருக்குதா? அதுதான் உங்களுக்கு மகிமை. அதுதான் உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொண்டு வரும். வேறு ஒன்றுமே சொல்லலை. உன் லைஃபு என்னை ப்ளீஸ் பண்ணுதுப்பா, அதனால் ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ். திஸ் மார்னிங் லெட்ஸ் செக் அவர் ஹார்ட்ஸ், லெட்ஸ் செக் அவர் லைஃப், அண்ட் வி ஷுட் திங்க் அபவுட் அவர் தாட்ஸ். இஸ் இட் ப்ளீஸிங் அவர் காட்? Do we live a God-pleasing life, a God-fearing life? இன்னைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பைபிளில் ஒரு 4 இடங்களில் எப்படி how people pleased God, காடை எப்படி பிரியப்படுத்தினாங்க. ஒரு மேல் அதிகாரி நமக்கு இருக்கிறாருன்னா அந்த அதிகாரிக்கு பிரியமாக எவ்வளோ நடக்கிறோம்ல, அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறோம். இந்த தேசத்தில் ரோட் ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸை எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ரெட்டு எரிஞ்சாலும் போய்கிட்டு இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. யூ ஆர் ஒபேயிங் த ரூல்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நீங்கள் டிராஃபிக்கை ரொம்ப சின்சியராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இந்த கண்ட்ரிலையும் வாழ முடியும். சரி, பைபிளில் தேவனுக்கு பயந்து காட் ப்ளீஸிங் லைஃப் லீட் பண்ண ஒரு சிலரை குறித்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். ஒருவேளை நீங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காட் ஃபியரிங் அண்ட் காட் ப்ளீஸிங் லைஃப், திஸ் வில் பிரிங் multifold blessings in your life. I want to read a scripture portion from the book of Genesis chapter 22 verses 11 and 12. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஃபெய்த்துக்கு ஒரு டெஸ்ட் வருது. என்ன செய்கிறார்? 25 வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். பிள்ளையை கொடுத்து விட்டு பிள்ளை நல்ல வாலிபனாக வளர்ந்த உடனே நீ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பெற்றோர் இருக்கிறீங்க இங்கே? கை வைத்துங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசலாம், நீங்கள் அப்படி செய்ய முடியுமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஐயோ ஆண்டவரே, 25 வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு சாக்ரிஃபைஸா? நோ 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 ஆண்டவரே, தரவே முடியாது. நான் எவ்வளோ அருமையாக வளர்த்தேன், எவ்வளோ நான் நல்லா நடத்தினேன். இன்றைக்கி பெற்றோர் பலரும் பிள்ளைகளை அழகாய் பெற்று வளர்க்கிறீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு தேவனுக்கு பயப்படாதவர்களாய் வாழும் பொழுது கண்ணீர் வடிக்கிறீர்கள், அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள். யூ ஆர் crying unto God because your children are not fearing God. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த ஃபாதர் he proved himself to God. எப்படின்னா அவர் தேவனுக்கு பயந்தார். அங்கே ஆண்டவர் பலியிடு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் பிள்ளையை கயிறுகளால் கட்டுகிறார். நம்ம பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்கப்பா?
என்னை பலியிட போகிறீங்களான்னு அப்பாவை கட்டி பலிபீடத்தில் கடத்திட்டு பிள்ளைங்க என்ன செஞ்சிடும், ஓடிரும். இங்கே ஐசக்கை பார்த்தா ஐசக் அப்படி செய்யலை. கைகளை கட்டும் பொழுது he obeyed. ஒருவேளை நீ மேலே ஏறி படுன்னு சொன்னாரா, தூக்கி படுக்க வச்சாரா தெரியல, he obeyed. அவர் ஓடலை. என்ன ஒரு அழகான விசுவாச தகப்பன் பிள்ளைகளை விசுவாச வாழ்க்கையில் வளர்த்துருக்கிறார். சர்ச்சில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நான் பேச விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட இடை பண்ணட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுறீங்களோ உங்கள் பிள்ளைங்க அந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை ப்ளீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க தேவனை ப்ளீஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு காட் சென்டர்ட் லைஃப் லீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு காட் சென்டர்ட் லைஃப் வரும். எந்த அளவுக்கு காட் ப்ளீஸிங் லைஃப் லீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யுவர் சில்ட்ரன் வில் ஃபாலோ யுவர் லைஃப், யுவர் பேட்டர்ன். ஒரு தகப்பனை தான் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசாரியனா வச்சிருக்கிறார். ஒரு ரோல் மாடல். ஃபாதர் ஷுட் பி த ரோல் மாடல். he is the replica of God. ஆண்டவர் அவர் ரிசம்பிள் பண்ணி ஆண்டவருடைய அன்பையும் அதே நேரத்தில் தேவனுடைய நீதி கண்டிப்பை ஒரு தகப்பன் சொல்லணும். இங்கே இந்த ஃபாதர் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் விசுவாச வாழ்க்கை. 2 பேரும் போகிறாங்க. அப்போது ஈசாக்கு கேட்குறாரு, 7வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே என்றான். எப்படி? see the language. அப்பா என்ன, பையன் என்ன சொல்கிறான்? டேட் அப்படிங்கிறான். அப்பா என்ன சொல்கிறார்? சொல்லு அப்படி சொல்லலை இல்லை. நம்ம கான்வர்சேஷன் நிறைய நேரம் இரிட்டேஷன் தான் வெளியே வருது, அன்பு வெளியே வரல. கணவன் மனைவியின் இடத்திலோ மனைவி கணவன் இடத்திலோ பேச வேண்டிய லாங்குவேஜ் என்ன தெரியுமா? லவ் லாங்குவேஜ். அவர் தகப்பனேன்னு சொல்லுகிறான் ஈசாக்கு, என் மகனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் உயர்ந்தாலும் உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட். இந்த ஃபாதர் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவருடைய அட்டென்ஷன், he turned his attention towards his generation. தகப்பனே என்றவுடன் மகனே என்கிறார். உடனே கேட்கிறார், அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்புக்கு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். But Isaac spoke to Abraham his father and said, my father. And he said, here I am, my son. Then he said, look, the fire and the wood, but where is the lamb for a burnt offering? Father, where is the lamb? ஆபிரகாமால் சொல்ல முடியுமா, நீதான்ப்பா அந்த ஆடுன்னு? சொல்ல முடியலை. ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மகனே, கர்த்தர் தமது தகன பலிக்கான verse 8. அப்பொழுது ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். மை சன், God will provide for himself the lamb for a burnt offering. ஒரு தகப்பன் தன் மகனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார், கொடுத்து இருந்தார். ஏற்கனவே ஏறி படுனோடனே ஏறி படுத்துட்டார். நான் உன்னைத்தான் பலியிட போகிறேன்னு கையில் கத்தி எடுத்த உடனே நிச்சயமாக ஐசக்கு தெரிஞ்சிருக்கும். he didn't rebel. அவன் எதிர்க்கலை. அப்போ ஆண்டவர் இடைப்பட்டு சொல்லுகிறார், ஆபிரகாம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ எனக்கு தெரியும். அழகா வசனம் சொல்லுகிறது 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ எனக்கு தெரியுதுப்பா. யூ ஹவ் ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், ஹாவ் யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் டு காட் தட் யூ ஆர் அ காட் ஃபியரிங் மேன் அண்ட் காட் ஃபியரிங் உமன்? எத்தனையோ இடங்களில் தேவனுக்கு பயப்படாத நம்ம வாழ்ந்திருக்கிறோம், தேவனுக்கு பயப்படாது பேசியிருக்கிறோம், தேவனுக்கு பயப்படாத தேவனை தேடாது வாழ்ந்திருக்கிறோம். பட் ஏப்ரஹாம் அழகாக ப்ரூவ் பண்ணார், இல்லை ஆண்டவரே, எனக்கு பிள்ளை அல்ல, நீங்கள் தான் முக்கியம். எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த சுதந்திரம் அல்ல, உங்கள் வார்த்தை தான் முக்கியம். பலியிடுன்னு சொல்லிட்டீங்க, பலியிட்டுட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா? கர்த்தாவே என் கூட பேசுங்கன்னு கேட்குறீங்களா? நான் எதுக்கு கீழ்ப்படியணும்னு கேட்குறேன். டு வி ஆஸ்க் காட், லார்ட், வாட் இஸ் யுவர் வில், வாட் இஸ் யுவர் விஷ், அண்ட் லார்ட் ஸ்பீக் டு மீ. ஹவ் யூ எவர் ஆஸ்க்ட் காட்? இன்னைக்கு காலையில் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல
கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு 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 அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், அதுக்கு வருகிற பலன் என்ன? பின்னாக வாசிக்க விரும்புகிறேன். 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. If you obey God, if you fear God, if you put your faith in God, then God will reveal himself to you as Jehovah Jireh. Hallelujah. Jehovah Jireh என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். And Abraham called the name of the place, the Lord will provide, as it is said to this day, in the mountain of the Lord it shall be provided. Say after me, in the mountain of the Lord, in the mountain of the Lord it shall be provided. If you fear God, in the mountain of the Lord, everything will be provided. God will provide all your needs according to riches, his riches in glory. Hallelujah. ஆபிரகாம் ஒரு தேவனுக்கு பயந்த மனிதர். அவர் தேவனுக்கு பயந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இன்னைக்கு காலையில் ஏதாவது சில காரியத்தை குறித்து பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? என்ன செய்ய போகிறோன்னு நினச்சி வந்திருக்கிறீங்களா? எப்படி முடியும்னு நினச்சி வந்திருக்கிறீங்களா? யார் நமக்கு உதவி செய்வார் என்று நினச்சி வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், in the mountain of the Lord it shall be provided. Jehovah Jireh will provide all your needs according to his riches in glory. Hallelujah. சரி, ரெண்டாவது ஒரு மனிதன், அவன் தேவனுக்கு பயந்தவன். அவனை குறித்து we read it in the book of Genesis chapter 42 and verse 18. His name is Joseph. ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். Joseph என்ன சொல்? Then Joseph said to them the third day, do this and live, for I fear God. யோசேப்பின் வாழ்க்கை ஒரு தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக இருந்துச்சு. When he was a young man, he had great fear for God. அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் அவங்க செஞ்ச தப்புகள், ஏராளமான தவறுகளை செஞ்சாங்க. சாப்டர் 37 verse 28ல ஒரு காரியத்தை பார்க்குறோம். 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஜோசஃபுடைய பிரதர்ஸ்க்கு they didn't fear God, they didn't fear their father. தேவனுக்கும் பயப்படலை, அவங்க அப்பாவுக்கும் பயப்படலை. யோசேப்பை சொப்பனக்காரன் என்று வெறுத்தார்கள். They hated Joseph because he was a dreamer. So they made some plans to kill Joseph. அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சாங்க, அவனை விற்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி குழியில் தூக்கி போடுறாங்க. அந்த ஒரு வசனத்தை வாசித்து எப்போவுமே எனக்கு வருத்தமாக இருக்கும். வாசிங்க. 24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஓன் பிரதரை தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டுட்டு மீதி எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்களா? ஹேய், உனக்கு எப்படி இந்த இருதயம் வந்துச்சு? அவன் உள்ளேருந்து கத்திருப்பாளா, நான் என்னை காப்பாற்றுங்க, அம்மா இல்லை எனக்கு அப்பா தான் இருக்கிறாங்க, நான் அப்பாட்ட கத்திருப்பானா இல்லையா? அது காதில் விழுந்திருக்குமா இல்லையா? இவங்களுக்கு தெய்வ பயமும் இல்லை, தகப்பன் பயமும் இல்லை. இந்த உலகத்துக்கு தெய்வ பயமும் கிடையாது, பெரியவர்கள் மேலே இருக்கிற பயமும் கிடையாது. Dear parents, I would like to encourage you to bring your children up in the fear of the Lord. உள்ள ஒருத்தன் கிடக்கிறான் சகோதரர்களுக்கு காதிலே விழலை. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? மீதியானுக்கு விற்று போட்டாங்க. அப்போ கூட மனசு உருகலை. ஒரு தெய்வ பயம் இல்லாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? தொடர்ந்து தப்பு செய்வாங்க. ஹார்ட் அண்ட் ஹார்ட்டோட பேசுவாங்க, ஹார்ட் அண்ட் ஹார்ட்டோட பிஹேவ் பண்ணுவாங்க. லெட் அஸ் செக் அவர் ஹார்ட்ஸ் டுடே. நான் ரொம்ப கடினமாக இருக்கிறேனா? மனைவிட்ட கடினமாக இருக்கிறீங்களா?
புருஷன்கிட்ட கடினமாக இருக்கிறீங்களா? பிள்ளைங்கிட்ட கடினமாக இருக்கிறீங்களா? மற்றவங்கள்ட்ட கடினமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம இருதயத்தெல்லாம் சரிப்படுத்துது. காட் சேஞ்ச் மை ஹார்ட், ஓ காட், மேக் இட் எவர் ட்ரூ. தட் ஷுட் பி அவர் சாங். சேஞ்ச் மை ஹார்ட், ஓ காட். தூக்கி போட்டாங்க, அப்புறம் விற்று போட்டாங்க. கடைசியில் வஸ்திரத்தில் ரத்தத்தை தடவி நேராக அப்பாட்ட வராங்க. வயசான ஒரு அப்பா, பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு வயது முதிர்ந்த தகப்பன்ற கொண்டு வந்து, அப்பா யோசேப்பு ஒரு மிருகம் கொன்றுச்சு. அதுக்கு பேர் என்னது? பொய் இல்லை? தெய்வ பயம் இல்லாதவங்க சரளமாக போய் பேசுவாங்க. நம்ம வாயில் பிறக்கலாக போய் வரக்கூடாது. கர்த்தர் இந்த காலை வேளையில் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஓகே, வசனம் சொல்லுது 33, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காய் துக்கித்து கொண்டிருந்தான். இத்தனை பேரில் ஒருத்தங்கூட போய் அவங்க அப்பாட்ட, அப்பா அண்ணங்கள்லாம் போய் சொல்லிட்டாங்க, ஜோசப் சாகலப்பா, அவனை விற்று போட்டுறோன்னு ஒருத்தர் கூட போய் சொல்லலை. எவ்வளோ தப்பு செய்கிறதுக்கு தே ஹார்டன் தியர் ஹார்ட்ஸில். இன்றைக்கி உலகம் இப்படி தான் கடினமாக ஆகிட்டுருக்குது. பேரண்ட்ஸ், எவ்ரிடே யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். தியர் ஹார்ட் ஷுட் நாட் பி ஹார்டன்ட் லைக் த வேர்ல்ட்லி பீப்புள். எவ்ரிடே யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் யுவர் ஹார்ட். லார்ட், கிவ் மீ அ நியூ ஹார்ட். I don't want to harden my heart. I just want to obey your word and make my heart very sensitive. Let my heart be so sensitive to the voice of Holy Spirit. That should be your prayer. Here the brothers of Joseph, they hardened their heart. But இதுக்கு இடையில ஒருத்தன் தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்தானா. இன்னொரு இடத்துல அவனுக்கு சோதனை வருகிறது. 39ஆம் அதிகாரம், chapter 39 verse 9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு காட் ஃபியரிங் மேன், whatever may be the situation, he will keep himself holy. He will keep his words holy. He will keep his deeds holy. நீங்கள் உண்மையாக காட் ஃபியரிங்காக இருந்தால் ஆளே இல்லாத இடத்துல கூட தப்பு செய்ய மாட்டீங்க. ஒரு நபரை பற்றி ஆள் இல்லாத இடத்துல தப்பாக பேச மாட்டோம். காட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட் ஸ்டாண்டர்ட் இன் ஆர் லைஃப்ஸ். நான் தேவன் பார்க்குறாரு, there is no one in this house than I, nor has he kept back anything from me but you, because you are his wife. How then can I do this great wickedness and sin against God? How can I do this great wickedness? கடவுள் உங்களோட கூட என்னைக்காவது அப்படி பேசி, மகனே நீ போய் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? I would like to talk to all the youngsters in the church. Do you listen to the voice of God when you do something against God? If God wants you, then you have a sensitive heart. If not, somewhere your heart is hardened. This morning, let the Spirit of the living God move in a special way in your hearts and change your heart. சொல்கிறேன், நான் தேவனுக்கு பயப்படுறவன்ப்பா. ஒரு தேவனுக்கு பயந்தவனை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? Chapter 41 verse 40 and 41. அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, அழிச்சிடலான்னு நினச்சிறாங்க. பட் காட் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் பிளான் இன் ஹிஸ் லைஃப் பிகாஸ் ஹி ஃபியர்ட் காட். வசனம் 40 சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Chapter 41 verse 40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். You shall be over my house, and all my people shall be ruled according to your word. One regard to the throne will I be greater than you. இவ்வளோ பெரிய ஹானர்ல. ஹே ஜோசப், நீ எனக்கு கீழே இருப்ப, எல்லாரும் உன் வேர்டுக்கு கீழ்ப்படிவாங்க. ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படியும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு பிறர் அடங்குவார்கள்.
கர்த்தர் அதைத்தான் செய்வார். வசனம் சொல்லுது 41, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன். இவ்வளோ பெரிய ஹானர் பாருங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு இன்னைக்கு சங்கீதத்தில் வாசிச்சோமே, 128ஆம் சங்கீதம். இஃப் யூ ஃபியர் காட், God will exalt you like he exalted Joseph. நீங்கள் உண்மையாக இஃப் யூ லவ் காட், he will exalt you. வாழ்க்கையில் உயர்வு வரலையா, மேன்மை வரலையா, உங்கள் லைஃப்பை செக் பண்ணுங்க. எங்கே நான் தேவனுக்கு பயப்படலை, எங்கே நான் காட் சென்டர்ட் லைஃப் லீட் பண்ணலை, எங்கே நான் காட் ப்ளீஸிங் லைஃப் லீட் பண்ணலை. லார்ட், சேஞ்ச் மை ஹார்ட், லெட் மீ ஒபே யுவர் வேர்ட், லெட் மீ ஹானர் யூ த்ரூ மை லைஃப். கர்த்தர் தூக்கிட்டு போயிடுவார் மேலே. யாருமே உயர்த்தாத உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்பட தீர்மானிக்கிறதுனால. God will exalt you. ஒரு ஆபிரகாம் தேவனுக்கு பயந்ததுனால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஒரு யோசேப்பு தேவனுக்கு பயந்ததுனால ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்தார். நெகேமியாவின் வாழ்க்கையில் நெகேமியா சொல்கிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். 5ஆம் அதிகாரம் நெகேமியா 15வது வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயந்தார்கள். நெகேமியா சாப்டர் 5 verse 15. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசம் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதல் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ, சொல்லுங்க பார்க்கலாம், நானோ, திரும்ப சொல்லுங்க. அந்த நானோ அப்படின்னா எல்லாரும் செய்யலாம், ஆனால் நான் செய்யலை. எல்லாரும் செய்கிறாங்க, நான் செய்யலை. சிஸ்டர்ஸ், எல்லாரும் அபார்ட் பண்ணலாம், நீங்கள் அபார்ட் பண்ணக்கூடாது. எல்லாரும் தப்பு செய்யலாம், நீங்கள் தப்பு செய்யக்கூடாது. எல்லாரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் செரிஷ் ஆகலாம், நீங்கள் யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஸ்பவுஸ். ஆண்டவர் ஒரு லைஃப் ஸ்டைலை தான் விரும்புகிறார். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யலை. ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷனை தான் கர்த்தர் கையில் எடுத்து அலங்கத்தை கட்டும்படி பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு ஏதாவது சின்ன சின்ன ஊழியம் செய்கிறீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், கீப் யுவர் லைஃப் ஹோலி, கீப் யுவர் வேர்ட்ஸ் ஹோலி, கீப் யுவர் மைண்ட் ஹோலி, கீப் யுவர் தாட்ஸ் ஹோலி. அதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். திங்ஸ் which are impossible with men are possible with God. God will strengthen you. நானோ அப்படி செய்யலை. ஒரு நெகேமியா தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தார். ஒரு யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். I want to read the book of Job chapter 1 verse 1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு, சொல்லுங்க பொல்லாப்புக்கு. There was a man in the land of Uz whose name was Job. And that man was blameless and upright, and one who feared God and shunned evil. If you fear God, you have to run away from evil things. இந்த மனிதனுடைய முடிவு என்ன? How God blessed Job chapter 42 verse 12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். Chapter 42 verse 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஆண்டவருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா, இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், எதெல்லாம் இழந்தீங்களோ ரெண்டத்தனையாய் திரும்ப தருவார். எந்த வேலை உங்களை விட்டு போச்சோ அதை விட டபுள் த சேலரி உள்ள ஒரு வேலையை ஆண்டவர் கொடுப்பார். ரெட்டிப்பாய் தேவன் உயர்த்துவார். பிகாஸ் திஸ் மேன் ஹி ஃபியர்ட் காட். அவன் தேவனுக்கு பயந்தான். நிறைய எல்லாம் இழந்தான். பீப்புள் வுட் ஹவ் கிரிட்டிசைஸ்ட் அட் ஹிம். நீ தேவனுக்கு பயந்தியே, உனக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாங்களா? ஊர்லேருந்து வந்துட்டீங்க, இங்கே வாழ்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் இல்லை. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஐயோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன் இப்படி இருக்குது? கொஸ்டின். பலருக்கு வாழ்க்கை கேள்வி. நேரலையில் என் வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கை கேள்வியாக இருக்குதா? இன்றைக்கி ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட். ஒரு நாள் வாயிலிருந்து ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லாதீங்க. யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யலை, தேவனுக்கு விரோதமாக பேசவே இல்லை. என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எதையாவது இழந்து போய் இந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிற பெற்றோரோ பிள்ளைகளோ வாலிபர்களோ இருப்பீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்.
ஒரு நாள் ஆண்டவர் உயர்த்துவார். Indeed, the Lord gave Job twice as much as he had. 2 மடங்கு தருவார். ஆமேன் சொல்லுங்க. யாருன்னா எதையாவது இழந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, 2 மடங்கு தருவார் ஆண்டவர். என் வீட்டில் 2 மடங்கு சமாதானம் உண்டாகும், எனக்கு 2 மடங்கு சுகம் உண்டாகும். கர்த்தர் என் பிள்ளைகளை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷனை தேவன் இப்படித்தான் ஆசீர்வதிப்பார். ஓபதியா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். எப்போ அவனை குறித்து படித்தாலும் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். 1 Kings chapter 18. ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். வேதம் முழுவதும் காட் ஃபியரிங் பீப்புளை குறித்து ஏராளமான சரித்திரம் இருக்குது. 12:13 18ஆம் அதிகாரம் 12:13. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை 13 வாசிக்கிறேன். எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவருக்கு அறிவிக்கப்படவில்லையோ? முந்தின வசனத்தில் நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். சொல்லுகிறவன் யார்? ஓபதியா என்ற ஒரு சாதாரண மனுஷன். ஒரு ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்கிறான். இன்னைக்கு உங்களில் அநேகர் ஏதோ ஒரு செக்குலர் ஜாபில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்க முடியாதுங்க, இங்கெல்லாம் கடவுளை பற்றி சொல்ல முடியாது. பட் டிட் யூ see what this man did? சொல்கிறான், எசபேல் எல்லாரையும் கொலை செய்கிறாள், சூழ்நிலைமை வேற மாதிரி இருக்குது, நான் 50 பேரை கெபியில் ஒழிச்சு வச்சு பராமரித்தேன். உலகத்தில் எந்த உயர்ந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் யூ கேன் சர்வ் காட். எப்படிப்பட்ட கடினமான அரசாங்கத்தின் கீழே வாழ்ந்தாலும் யூ கேன் சர்வ் காட். நாங்கள் எங்கள் ஊழியத்திலே கைம்பெண்களுக்கு என்று ஒரு ஊழியம் செய்கிறோம், விடோஸ் கேர் மினிஸ்ட்ரி. அந்த விடோ என்ற வார்த்தையே இந்திய தேசத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறனால நாங்கள் அதுக்கு அல்மனா மினிஸ்ட்ரி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு ஆதரவு தருகிற ஒரு ஊழியம். ஆரம்பத்தில் ஒரு மிஷன் ஃபீல்டில் ஒரு மிஷன் கிளினிக்கை ரன் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கே அநேக கணவனை இழந்த தாய்மார்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன் நான். அப்போது அவங்க கட்டிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும், சிலர்லாம் கிழிஞ்சிருக்கும், அது என்னை ரொம்ப உடைக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், மற்றவங்கள்ட்ட இருந்து யூஸ்டு க்ளோத்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி என் வீட்டில் அங்கங்கே பாக்ஸாக இருக்கும், எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்லம்மில் இருக்கிற பீப்புளுக்கு கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைமில் ஆரம்ப நாட்களில் ஒரு 10 பேர் 25 பேருக்கு கிறிஸ்மஸ் டைமில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி ஒரு சாப்பாடு கொடுத்து ஒரு நல்ல சாரீ கொடுப்போம். அந்த சாரியை வாங்கும்போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஏரியா டஃப்பான ஏரியா. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சாராயம் காய்ச்சுறவங்க, ட்ரக் அடிக்ட்ஸ், அப்படிப்பட்ட பீப்புள் இருக்கிற ஏரியாவில் we started this mission work. அப்புறம் பீப்புளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தோம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அங்கிருந்த மூதாட்டிகள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஒரு சின்ன விடோஸ் கேர் மினிஸ்ட்ரி we started with 25 widows. You know that God அந்த மினிஸ்ட்ரி ஆசீர்வதித்தார். இந்த வருஷம் 25 டிசம்பரில் 1000 விடோஸ்க்கு 1000 விடோஸ்க்கு we conducted programs in 4 different places. அவங்கெல்லாம் அந்த ப்ரோக்ராமுக்கு வரதை பார்த்தா உள்ளமே உடஞ்சி போயிடும். அவங்க முந்தின வருஷம் வர்றவங்க பலர் அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா have gone அப்படின்னு அர்த்தம். அவங்கள கூப்பிட்டு, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஒன் டே அவங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்தி ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்தா ஆசையாக இருக்கும். சாப்பிட்ற சிலர்லாம் ஆசையாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது மடியிலே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வீட்டில் யாரோ ஒருத்தர் சாப்பாடு இல்லாத இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு நல்ல சாரி அவங்களுக்கு கொடுப்போம். கடந்த வருஷத்தில் கணவனை இழந்த போதகருடைய மனைவியருக்கு ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும் 3 இடத்துல. ஐயோ, அவங்கெல்லாம் வாழ்க்கை உடைக்கப்பட்டு புருஷன் மரித்த பிறகு நம்ம ஒன்றுமே இல்லை, இனிமேல் சபையே நடத்த முடியாதுன்னு சொன்னவங்கள, இல்லை உங்களால் நடத்த முடியும், கர்த்தர் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்கள தேற்றி தைரியப்படுத்தி அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவ்வளோ பாஸ்டர்ஸ் ஒய்ஃபும் வந்து சொல்லுவாங்க, அம்மா இது மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ண மீட்டிங்கே இல்லை, நீங்கள் வந்து இதை செஞ்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க.
1000 பேரை ஆதரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நீ ஏன் சொல்ல வரேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு உபதியாவை போல வாழ வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள், எத்தனையோ நன்மைகள், இவைகளுக்கு மத்தியில் லார்ட் சிறுமைப்பட்டவர்களை நான் எப்படி ஆண்டவரே நேசிக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க. இந்த வாழ்க்கையும் உயர்வும் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது. உபதியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இருப்பது யெசபேலின் அரண்மனை. ஆனால் அந்த யெசபேலின் அரண்மனையிலே உட்காந்துட்டு 50 ப்ராஃபட்ஸ் என்ன செய்கிறாரு, ஃபீட் பண்ணுறாரு. இம்பாசிபிள் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? டஃப் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறீங்களா? என்னுடைய கணவர், என் அன்பு கணவர், அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே, அவங்க திருமணத்துக்கு முன்னாடி அவங்க ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற சில வயதான பாட்டிமாருங்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில் ஒரே ஒரு ஜாக்கெட் பிட்டு ப்ளவுஸ் பீஸ் எடுத்து கொடுப்பாங்களாம். ஒரு 10 பேருக்கு கொடுப்பாங்களாம், அவங்களுக்கு இருக்கிற பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து. அப்போ ரொம்ப மனசில் பெரிய திருப்தி. ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்குறோம், சின்னதாக ஆரம்பித்த அந்த ஊழியத்தை இன்றைக்கி அநேகரை ஆதரிக்கும்படி ஆண்டவர் வச்சுருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதே தெருக்களில் எத்தனையோ ஹோம்லெஸ் இருக்கிறாங்க, இதே ஊரில் எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க, உங்கள் சொந்த ஊரில் எவ்வளோ பேர் வறுமையில் வாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். திங்க் அபவுட் தம். இஃப் யூ ஃபியர் காட், யூ வில் திங்க் அபவுட் த people, the destitutes, the widows, the orphan children, and open your heart to such people. Hallelujah. சரி, இந்த உபதியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். Book of Acts chapter 9 verse 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்முடைய சபை எப்படி இருக்கணும்? இந்த வசனத்தின்படி சொல்லுங்க, இப்படி படிக்கலாமா? அப்பொழுது ஹியூஸ்டனில் இருக்கிற சபை, ஹியூஸ்டன் தமிழ் சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிற்று. இந்த சபை தேவனுக்கு பயப்படுகிற சபையாக இருந்தால் ஒன்று சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இந்த சபையிலே பெருகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆறுதல் படுத்துவார். நேற்றைய தினத்தில் உண்மையிலே வந்திருந்த அத்தனை ஸ்திரீகளும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றார்கள். ஒருவேளை இன்னொரு நாள் கர்த்தரை அனுமதிச்சா பிரதர்ஸ் எல்லாரையும் உங்களை கூட வர வச்சு ஒரு நாள் அனாயிட்டிங்குள்ளே லீட் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்கட்டும். ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சபைகளில் சமாதானம் இருக்கணும். சபை, சர்ச் இஸ் அ ஃபேமிலி. நம்ம குடும்பத்துக்குள்ளே எப்படி எல்லாரோட அன்போடு ஐக்கியமாக இருக்கிறோமோ அதே போல் நீங்கள் இங்கே வரும்போது யூ ஷுட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் எவ்ரி ஒன். நான் ஐ மிஸ் மை சர்ச் வெரி மச். எங்கள் சபை மக்கள் அதிகமாக எங்களை நேசிக்கிற மக்கள். எனக்கு எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை என் சர்ச்சை நான் ரொம்ப நினைப்பேன். அந்த சண்டே சர்ச்சுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லாரையும் பார்த்து ப்ரைஸ் லாட் சொல்லிடுவேன். விசாரிக்கிறது, அந்த குடும்பத்தில் சிக்காக இருக்கிறவங்கள அடுத்த வாரம் விசாரிக்கணும். புதுசாக வந்தவங்கள போய் க்ரீட் பண்ணுங்க. ஒரு சர்ச் நியூ கமர்ஸ் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம பார்த்த அதே ஃபேமிலி, அதே பிரதர்ஸ், அதே சிஸ்டர்ஸை பார்க்கக்கூடாது. சபை சமாதானம் பெற்று ஒருத்தர் துக்கத்தோடு வருவாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மனசில் ஒரு பெரிய சமாதானம். ஓகே, இந்த சர்ச் நம்மளை விசாரிக்குதில்ல, அடுத்த வாரம் வருவாங்க. நான் நேற்று லேடிஸ் மீட்டில் கேட்ட அதே கேள்வி இன்றைக்கி உங்கள்கிட்டையும் கேட்குறேன். சபையில் நிறைய இடங்கள் வெறுமையாக இருக்குது. கடந்த வருஷம் ஒரே ஒரு நபரை ஆண்டவருக்குள் நடத்தின யாராவது இருக்கிறீங்களா? இதை உங்களை ஷேம் பண்ணுறதுக்காக நான் கேட்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. கடந்த வருஷம் ஒரே ஒரு நபர் நான் ஆண்டவருக்குள்ளே நடத்தினேன், அவங்க இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டுருக்குறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியலை. ஏன்னா நம்ம கண்கள் அந்த ஏரியாவில் போகலை. எனக்கு பிரச்சனை, எனக்கு வேலை, எனக்கு சிக்னஸ், என் பிள்ளைங்களோட பிரச்சனை, சம்பளம் வரல, கார் இல்லை, வீடு இல்லை, இதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டும். உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன்,
இந்த வருஷத்திலாவது ஒன் ஃபேமிலி, ஒரே ஒரு சோலை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. Go, show your love, give some gifts to them, invite them to the church or invite them to your fellowship. உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஃபெலோஷிப்புக்கு, உங்கள் வீடு நல்ல வீட்டை கொடுத்துருந்தான்னா வீட்டில் ஒரு ஜெபத்தை நடத்துங்க. நெய்பர்ஸை ஒரு 3 பேர் 4 பேரை கூப்பிடுங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெலோஷிப் ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுத்து அவங்கள அன்போடு உபசரிங்க. ஒரு நாள் ஒன்று வரும், தட் சோல் வில் கம் டு கிரைஸ்ட். நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுது உண்மையாக சொல்கிறேன், அந்த நாட்கள் எல்லாம் சோல் வின் பண்ண நாட்களாக இருந்துச்சு. ஆரம்ப நாட்களில் நாங்கள் 5 பேர் 7 பேர் தான் எங்கள் ஃபெலோஷிப்பில் இருந்தோம். பட் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ரூமுடைய கதவை நான் போய் தட்டுவேன். எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, நான் மட்டும் போய் ஒவ்வொரு ரூமையும் நாக் பண்ணுவேன். ப்ரேயருக்கு வா, ப்ரேயருக்கு வா, ப்ரேயர். எல்லா கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்பாங்க, ஆனால் ரட்சிப்பே இருக்காது. ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா. ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, நோ சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் வருவாங்க. கடைசியில் என்னுடைய ஃபைனல் இயர் முடிக்கும் போது 72 ஸ்டூடெண்ட்ஸ் were there in the fellowship. 7 பேராக இருந்தது 72 பேராக மாறிச்சு 4 வருஷத்தில். ஒரு தனி மனுஷியால், பெருமைக்காகலாம் நான் இதை பேசவே இல்லை, ஐ கிவ் ஆல் க்ளோரி டு காட். ஒரு மனுஷன் தாகத்தோடு இருந்தால் அந்த ஒரு மனுஷனை கொண்டு 10 பேரை கர்த்தர் சந்திக்க முடியும். நான் எங்களுடைய ஃபெலோஷிப்பில் இருக்கிற எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுவேன். கோ அண்ட் மீட் நியூ சோல்ஸ். ஹாஸ்பிட்டல் போனால் பார்க்குற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லுவோம். ஆர்த்தோ வார்டில் இருக்கிறவங்கள சண்டே சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவோம். எங்களுக்கு இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். போய் அந்த பேஷண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த பேஷண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும், அங்கே வசதி அப்படி இருந்துச்சு. பட் இங்கேயும் சோல் வின்னிங்க்கு ஆண்டவர் வசதிகளை வச்சிருக்கிறார். A church, a God fearing church should be a soul winning church. ஆண்டவருக்காக, ஐயோ ஆண்டவரே அவங்க நரகத்துக்கு போகிறாங்களே, அவங்க நித்திய ஆக்கினைக்கு போகிறாங்களே, ஆண்டவரே அவங்கள நீங்கள் ரட்சிக்கணுமே. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்த கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ஆத்துமாவை இந்த வருஷம் சந்திக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுது, then the church throughout all Judea, Galilee and Samaria had peace and were edified and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit they were multiplied. Hallelujah. நீங்கள் பெருகணும், ஜெப வாழ்க்கையில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், அன்பில் பெருகணும். நீங்கள் ஆத்துமாதாயம் செய்யணும். ஒரு சபைக்கு, நான் போய்கொண்டிருந்த சபைக்கு தான் ஒரு வாலிப மகள் 3 வாரமாக வந்திருக்கிறா. அவளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஷன், வாழ பிடிக்கல, வீட்டில் உபத்திரவம். யாரோ சொல்லியிருக்கிறாங்க அந்த சர்ச்சுக்கு போகணும். வந்து ஒரு ஓரமாக 3 வாரம் உட்காந்துருக்கிறா. சர்ச்சில் யாருமே அவளை விசாரிக்கலை. ஏன்னா சர்ச்சுக்கு என்ன வழக்கம், பார்த்தவங்களே பார்க்குறது தான் சர்ச்சுக்கு வழக்கம். 4வது வாரம் அந்த மகள் கெரோசின் ஊற்றி she committed suicide. விஷயம் சர்ச்சுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, 3 வாரம் அந்த பொண்ணை நான் தான் உங்கள் சர்ச்சுக்கு அனுப்பிச்சி வச்சேன், பக்கத்தில் இருக்குது, போயிட்டு வா, உனக்கு ஆறுதலாக இருக்கும்னு. 4வது வாரம் தீ குளிச்சு செத்துருச்சு ஐயான்னு அந்த அம்மா அழுது. சர்ச்சில் நியூஸ் வந்தவுடனே லிட்ரலி ஐ வாஸ் broken. I said, God, என்னை போல ஒரு வாலிப மகள், she came to the church for 3 weeks. But there was no one to share the love of Jesus with her. No one to hug her. No one to ask, what is your problem? இன்னைக்கு எவ்வளோ பேர் என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு இந்த தேசத்தில் அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த தேசத்தை நம்பி வந்தேன், எனக்கு ஹோப்பே இல்லைன்னு சொல்கிற thousands are there outside the church. My dear church, God is inviting you. நீங்கள் காட் ஃபியரிங் சர்ச்சாக இருந்தால் இதுதான் உங்கள் சர்ச்சுடைய அடையாளமாக இருக்கணும். The church throughout all Judea, Galilee and Samaria had peace and were edified and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit they were multiplied. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு தெரியுமா, எங்களுக்கு ஒரு சர்ச் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல நியூ கமர்ஸ் தான் நான் மீட் பண்ணுவேன். பழச வரவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். I want to see the new people. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஜெயராணி வந்து உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணா அப்படின்னா, ஒரே ஒரு ஆத்துமாவை இந்த வருஷத்தில் வின் பண்ணீர்னு சொன்னாங்கிற ஒரு செய்தி உங்கள் இருதயத்தில் பதிஞ்சா எனக்கு போதும். ஒரு கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்கள் செய்தவன்,
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன் கடைசியில் ஒன்று செஞ்சார், தான் வீட்டை ஜெப வீடாக மாற்றினார். எல்லாரையும் கூப்பிட்டார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காய் காத்திருந்தான். இவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பாருங்க. He made his house as a house of prayer. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொந்த வீடு வச்சுருக்கிற அத்தனை பேரும் உங்கள் வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் யூ இன்வைட் யுவர் நெய்பர்ஸ், யூ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள எப்படி நடத்தணும்னு அதுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவார். இங்கே எல்லாரையும் கூப்பிட்டார். வசனம் சொல்லுது, பின்னாடி வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவனுக்கு பயந்தீங்கன்னா இந்த சபையை தேவன் பெருக செய்வார், வளர செய்வார். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்பீர்களா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எஃப் மேஜர். ஒரு ஆண்டவர் நமக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்திருந்து நம்ம பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். Church, God expects multiplication in this church. Every family should be a soul-winning family. God expects you to be a God-fearing person, God-pleasing person, praying person, and a man with a heart to help the poor and a woman with a heart to help the poor. Then finally, God wants you to be a soul winner, to invite more souls to the church. Take a decision today. Young boys and girls, I would like to encourage you to share the love of Christ with your friends and lead them to Christ. Let's take a decision today. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், take baptism soon. Make that covenant with me so that you will receive my blessings. கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி நானும் உங்களுக்கு பயந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லலாமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Yes, Father, we worship you. Yes, Lord. எங்கள் வாழ்க்கையை உமக்கு காணிக்கையாக்குகிறோம் ஆண்டவரே. Yes, Holy Spirit. Thank you, Lord. We bless your holy name. அன்பின் ஆண்டவரே,
பரலோக பிதாவே, உங்க ஜெப வீட்டுக்கு அழைத்து வந்து எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உமக்கு பயந்து தேவபக்தி உள்ள மனிதனாய், மனுஷியாய், குடும்பமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த கொர்நேலியை போல எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, லார்ட், ஐ வில் பி எ சோல் வின்னர் திஸ் இயர், ஐ வில் வின் ஒன் சோல் ஃபார் யூன்னு சொல்றீங்க. கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு நேராக கரத்தை உயர்த்துங்க. He will send souls to you. அவர் அனுப்புவார், உங்களை தேடி அவரே அனுப்புவார் ஆத்துமாக்களை. எஸ் லார்ட், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. சபை பெருகிற்று என்று வாசிக்கிறோம். இவர்கள் பெருகுவார்களாக. ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டீர், இவர்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. உமக்கு பயந்த யோசேப்பை உயர்த்தினீங்க, உங்க பிள்ளைங்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்த ஒபதியாவை காப்பாற்றினீங்க, இவர்களை காப்பாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்த கொர்நேலியின் ஜெபங்களை கேட்டீங்க, இவங்க எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Thank you, Jesus.